ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவுக்குள் மிகவும் அன்பாக நேசிக்கப்பட்ட அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, உங்கள் யாவருக்கும் அன்பின் வாழ்த்துக்கள். நம்ம தொடர்ந்து பார்த்து வரக்கூடிய 7ஆம் சபையின் தூதனும் தேர்தலும் அப்படின்ற தலைப்பின் கீழாக இன்றைய நாளில் இன்னொரு கேள்வியும் பதிலும் நம்ம கவனிக்க போகிறோம். அதற்கு முன்பாக ஒரு சிறிய ஜெபம் பண்ணி இந்த காரியங்களை நம்ம துவங்கலாம். வானத்துக்கும் பூமிக்கும் ஆண்டவரே, உமக்கே துதியும் சோஸ்திரமும் கனமும் மகிமையும் சதா காலங்களிலும் உண்டாயிருப்பதாக. தேவரே, விசேஷ விதமாக எங்களுடைய வாழ்நாட்களில் ஒரு நாளை கூட்டி கொடுத்து உம்முடைய சத்தியத்தின் காரியங்களை நாங்கள் தெரிந்து கொள்ளும்படி நீர் செய்த கிருபைகளுக்காக நன்றி செலுத்துகிறோம். இப்பொழுதும் கூட நாங்கள் தெரிந்து கொள்ளக்கூடிய காரியத்தின் நிமித்தமாக இன்னும் அநேக காரியங்களை வேதவசனத்தில் நாங்கள் ஒப்பிட்டு பார்த்து அதன் அடிப்படையில் புரிந்து கொள்ள தேவன் நாமே கிருபை செய்ய வேண்டுமாய் ஜெபிக்கிறோம். இவை யாவும் எங்கள் மீட்பெரும் இரட்சகரும் குருவுமாகிய ஆண்டவர் இயேசு கிறிஸ்து நாமத்தினாலே கேட்கிறோம் நல்ல பிதாவே, ஆமீன். அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, 1915ஆம் வருஷத்தில் கேட்கப்பட்ட ஒரு கேள்வியை தான் நம்ம இப்போ கவனிக்க போகிறோம். சரிங்களா? பாருங்கள், உயர்வான சமுதாய அந்தஸ்துடைய மனுஷன் ஒருவர் சத்தியத்தின் மீது ஆர்வம் அடைந்தவரானார். சரிங்களா? ஆனால் அவர் அர்ப்பணம் பண்ணிடவில்லை. போதிய வசதி வாய்ப்புள்ளவர்களும் மற்றும் இப்போது சத்தியத்தில் இல்லாதவர்களுமான ஒரு சகோதரி மற்றும் அவளது கணவனின் செல்வாக்கினால் இம்மனுஷன் எங்களது சபையின் வழிநடத்துனனாக தேர்ந்தெடுக்கப்பட்டார் அப்படின்னு சொல்லி கேள்வியில் முதல் பாகத்தை கொண்டு வந்திருக்காங்க. என்ன சொல்லியிருக்காங்க கேள்வியில்? உயர்வான சமுதாய அந்தஸ்துடைய ஒரு மனுஷன் இருக்கிறார். அவருக்கு சத்தியத்தின் மீது அதிகமான ஒரு ஆர்வம் வந்துருச்சு. ஆனால் அவர் என்ன பண்ணலை அப்படின்னா, அர்ப்பணம் பண்ணலை. இந்த நிலையில் ஒரு நல்ல ஒரு வசதி வாய்ப்பு இல்லை, இப்போ சத்தியத்தில் கிடையாதுன்னா அப்படிப்பட்ட ஒரு சகோதரியும் அவர்களுடைய கணவனும் என்ன பண்ணாங்கன்னா, இந்த மனுஷன் எங்களுடைய சபையினுடைய ஒரு வழிநடத்துறாக தேர்ந்தெடுக்கப்பட்டார் அப்படின்னு சொல்லிட்டு வேறொரு சகோதரன் அவ்வளவுக்கு அறிவுடையராக இராதபடியினால் அவரை சபையார் தேர்ந்தெடுக்கவில்லை. இன்னொரு சகோதரன் அந்தளவுக்கு அறிவுடையவராக இல்லை, அதனால் சபையார் அவரை அவங்க தேர்ந்தெடுக்கலை அப்படின்னு சொல்லிட்டாங்க. எங்கள் சபையில் இதன் தாக்கமானது அடிக்கடி உணரப்படுகின்றது மற்றும் எங்கள் சபையின் ஒழுங்கானது வேதாகம பாடங்களினுடைய 6ஆம் தொகுதியினுடைய காரியங்களின்படியாக இல்லை. இதற்கு உங்களது ஆலோசனை என்ன அப்படின்னு கேட்குறாங்க. சரிங்களா? இப்போது அர்ப்பணம் பண்ணாத ஒருத்தர், அவர் யார்? சமுதாயத்தில் நல்ல அந்தஸ்துடையவர். அவரை எங்களுடைய சபையில் மூப்பராக தேர்ந்தெடுக்கப்படுவதற்கு யார் காரணம்? நல்ல வசதி வாய்ப்புள்ள ஒரு கப்பல், ஒரு கணவன் மனைவி. அவங்க இப்போ சத்தியத்தில் கிடையாது, அவங்களால எங்கள் சபையார் இவங்கள தேர்ந்தெடுத்துட்டாங்க. இன்னொரு சகோதரன் போதிய அளவுக்கு அவருக்கு அந்த ஒரு அறிவு இல்லாதனால அவரை சபையார் தேர்ந்தெடுக்கலை. இப்படிப்பட்ட நிலைமையில் இந்த காரியமானது எங்கள் சபையில் இதனுடைய தாக்கமானது உணரப்பட்டது, அடிக்கடி உணரப்பட்டது. அப்புறம் அந்த ஒழுங்கானது வேதாகம பாடங்களுடைய 6ஆம் தொகுதி இருக்கு இல்லையா, 6th வால்யூம், அப்போ அதில் சொல்லப்பட்டதின் அடிப்படையில் இல்லை. இதற்கு உங்களுடைய ஆலோசனை என்ன? அவ்வளோதான். சரிங்களா? இதுதான் கேள்வி. பதில் உள்ள போகலாம். அன்பார்ந்த நண்பர்களே, 6ஆம் தொகுதியானது வேதாகமத்திற்கு முழு இசைவாகவே உள்ளது என்று நாம் எண்ணுகின்றோம். ஃபஸ்ட்டு தெரிஞ்சுக்கோங்க, 6th வால்யூம் வேதாகமத்துக்கு இசைவாகவே இருக்கின்றதை நாங்கள் எண்ணுறோம் அப்படின்னு சொல்லிட்டார். அது வேதாகமத்திற்கு இசைவாய் காணப்படுகின்றது என்று நீங்கள் நம்புவீர்கள் என்றால் வேதவசனத்தின் அடிப்படையிலான அந்த யோசனைகளை நடைமுறைப்படுத்துவது உங்களது கடமையாக இருக்கும் அப்படின்னு சொல்கிறார். என்ன சொன்னார்? 6th வால்யூம் பைபிளுக்கு இசைவாக இருக்குது, நாங்கள் நம்புகிறோம்.
நீங்களும் அதே மாதிரி தான் 6th வால்யூம் பைபிளுக்கு இசைவாக இருக்குது, வேதாகமத்துக்கு இசைவாக இருக்குதுன்னு நம்பினீங்க அப்படின்னா அந்த காரியங்களை நீங்கள் நடைமுறைப்படுத்துங்க. எந்த காரியங்களை? 6th வால்யூமில் சொல்லப்பட்ட காரியங்களை நடைமுறைப்படுத்துங்க அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா நான் உங்களுக்கு ஒரு சொல்கிறோம், அது உங்களுக்கு கடமையாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டார். அடுத்ததில் கர்த்தருக்கு முழுமையாய் அர்ப்பணித்துள்ளதாக தன்னை குறித்து அறிக்கை பண்ணி கொள்ளாத ஒரு நபரை போதிக்கும் பொறுப்புடைய ஒரு ஊழியத்திற்கும் மூப்பராகவோ அல்லது உதவிக்காரராகவோ தேர்ந்தெடுப்பது என்பது சரியான ஒழுங்காய் நிச்சயமாக இருக்காது என்பது என்னுடைய கணிப்பாக இருக்கின்றது அப்படின்னு சொல்கிறார். சிம்பிள் பாயிண்ட், ரொம்ப எளிமையான பாயிண்ட் தான். அவர் கான்சிக்ரேட் பண்ணலை, அர்ப்பணம் பண்ணலை. அப்படிப்பட்ட ஒருத்தரை கொண்டு வந்து சபையில் ஒரு போதிக்கக்கூடிய ஒரு பொறுப்புகளை வைக்கிறதோ, ஒரு மூப்பராகவோ அல்லது ஒரு உதவிக்காரராகவோ தேர்ந்தெடுப்பது என்பது என்னுடைய கணிப்பின்படி சரி கிடையாது, அது தப்பு, அது சரியான ஒழுக்கம் நிச்சயமாக கிடையவே கிடையாது அப்படின்னு பார்த்தீங்கன்னா சொல்லிட்டார். சரிங்களா? சொல்லிட்டு அவர் கிறிஸ்துவனுடைய சபையின் அங்கத்தினே அல்ல. அவர் முதல்ல கிறிஸ்துவனுடைய சபையினுடைய அங்கமே கிடையாது, அவர் அந்த பார்ட்டே அவர் கிடையாது அப்படின்னு சொல்லிட்டார். ஆகையால் அவரால் சபையில் எந்த மேற்பார்வை ஊழியத்தினையும் செய்திட முடியாது மற்றும் அவரை இத்தகைய ஊழியத்தில் வைப்பது என்பது வசனத்தினுடைய ஆவிக்கு முரணான காரியமாய் இருக்கும் மற்றும் சபையாரும் இப்படி செய்வது தவறாகும். ஸோ இது நமக்கு ஒரு பெரிய தாக்கத்தை ஏற்படுத்தாது. ஏன்னா நம்ம அது மாதிரி யாருமே அதை பண்ணுறதில்ல, அந்த பழக்கம் நமக்கு கிடையாது. நம்ம ஸ்ட்ரெயிட்டாகவே கட் பண்ணிவிடுவோம்ல, கான்சன்ட்ரேட் பண்ணலை, முழுமையாக அர்ப்பணம் பண்ணலை. அப்படிப்பட்டவங்களாம் இந்த மாதிரி ஒரு காரியத்துக்கு தேர்ந்தெடுக்கக்கூடாது, அது வசனத்துடைய ஆவிக்கு முரணானது, சபை பண்ணிச்சுன்னா அது மிக மிக பெரிய தப்பு, அவ்வளோதான் அப்படி சொல்லி முடிச்சிட்டார். அடுத்ததில் அடுத்த தேர்ந்தெடுத்தலின் போது சபையார் என்ன செய்திட வேண்டும்? அவர்கள் இம்மனுஷனுக்கு வாக்கு கொடுத்திடக்கூடாது. அடுத்த எலெக்ஷனில் நீங்கள் என்ன பண்ணணும்? இந்த மனுஷனுக்கு நீங்கள் வாக்கு செலுத்தக்கூடாது, ஓட்டு போடக்கூடாது அப்படின்னு சொல்கிறார். பாருங்கள், ஃபர்ஸ்ட் பேராகிராஃபில் அந்த பிரச்சனையை கிளியராக அட்ரஸ் பண்ணி கொண்டு வந்துட்டார். செகண்ட் பேராகிராஃபில் என்ன பேசுகிறார் அப்படின்னா, யாரை பற்றி குறிப்பிடப்பட்டுள்ளது என்பது எனக்கு தெரியாது, யாரை பற்றிலாம் நீங்கள் பேசுகிறீங்க எனக்கு தெரியாது, ஆனால் ஒருவேளை அது நானாக இருந்தாலும் சரி எனக்கும் இப்படியே செய்யப்பட வேண்டும் அப்படின்னு சொல்கிறார். எப்படி? நான் அர்ப்பணம் பண்ணாதவனாக ஒரு பெரிய செல்வாக்குடையவனாக இருந்தேன் அப்படின்னா எனக்கும் இப்படி தான் பண்ணும். என்ன பண்ணக்கூடாது? என்னை தேர்ந்தெடுக்கக்கூடாது, ஓட்டு போடக்கூடாது எனக்கு அப்படின்னு சொல்கிறார். இம்மாதிரியான சந்தர்ப்பத்தில் நான் எவ்வளவுதான் செல்வாக்குடையவனாக இருப்பினும் சபையார் என்னை தேர்ந்தெடுக்கக்கூடாது என்று நான் எண்ணிடுவேன் அப்படின்னு சொல்கிறார். சொல்லிட்டு இவ்விஷயமானது வேறொரு மூப்பரை தேர்ந்தெடுப்பதற்கு ஏதுவாய் சபையாருக்கு கருத்து வேறுபாட்டினை உண்டாக்குகிறது என வைத்துக்கொள்ளுங்கள். இந்த விஷயமானது எந்த விஷயமானது? ஒரு செல்வாக்குடையவரை மூப்பராக தேர்ந்தெடுக்கக்கூடிய ஒரு சூழ்நிலை வந்திருக்குல்ல, இந்த சந்தர்ப்பம் வந்திருக்குல்ல, இந்த சந்தர்ப்பத்தில் வேற ஒருத்தரை தேர்ந்தெடுக்கணும்னு சொல்லக்கூடிய ஒரு சூழ்நிலை வந்திருக்குன்னு வச்சுக்கோங்க. சரிங்களா? ஒரு கருத்து வேறுபாடெல்லாம் இப்போ நிற்குது. இப்போது இல்லை நீங்கள் இவரை செலக்ட் பண்ண ஒரு குரூப்பு இல்லை அவரை பண்ணக்கூடாதுன்னு ஒரு குரூப்பு, இப்படி ஒரு கருத்து வேறுபாடு வந்திருக்குன்னு வச்சுக்கோங்க. அந்த டைமில் அப்படி என்றால் விஷயம் சபையாருக்கு கருத்து வேறுபாட்டிற்குள்ளாக்கட்டும். அப்படி என்றால் இந்த விஷயங்களில் அது சபையாரை கருத்து வேறுபாடுக்குள்ள ஆக்கட்டும், தப்பு கிடையாது. சபை ஒரு கருத்து வேறுபாடுக்குள்ளே போகட்டும் அப்படின்னு சொல்கிறார். ஆனால் அடுத்தல பாருங்கள், சபையானது கருத்து வேறுபாட்டிற்குள்ளாத குறித்து நாம் அக்கறையற்று இருக்க வேண்டும் என்றும் மற்றவர்களுடைய உணர்வுகளை குறித்து நாம் அக்கறையற்று இருக்க வேண்டும் என்றும் நான் சொல்லவில்லை. புரியுதுங்களா என்ன சொல்ல வர்றாருன்னு? இப்போது திரும்ப சொல்ல நல்லா கவனிங்க. ஒரு செல்வாக்குடைய ஒரு மனுஷன் மூப்பராக தேர்ந்தெடுக்கின்ற ஒரு பிரச்சனையை கொண்டு வந்து சபையில் வச்சுட்டாங்க. இது சபை என்ன சொல்லுதுன்னா, இல்லை நம்ம வேற ஒருத்தரை தேர்ந்தெடுக்கலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. இப்போ கருத்து வேறுபாடு வந்துருச்சு. அப்படி கருத்து வேறுபாடு வந்தால் வரட்டும், அதுக்குள்ளே போகட்டும் சபை. ஆனால் கருத்து வேறுபாடு அப்படியே விட்டுருங்கன்னு நான் சொல்ல வரல, அது மாதிரி எந்த அக்கறையும் காமிக்கக்கூடாது, அப்படியே விட்டுருங்க, கருத்து வேறுபாடு இருக்கட்டும் அப்படின்னு நான் சொல்ல வரல. மாறாக காரியம் முழுமையாக சபையாருக்கு முன்வைக்கப்பட்ட பிற்பாடு எல்லா காரியத்தையும் கொண்டு வந்து
சபைக்கு முன்னாடி நீங்கள் வச்சுருங்க. அதுக்கப்புறமா சரியான வழிமுறையை காண்பவர்கள், தேவனுடைய பிள்ளை என்று தன்னை குறித்து அறிக்கை பண்ணுகின்ற ஒருவரை தவிர வேறு எவரும் எந்த ஊழியமும் செய்திடக்கூடாது என்றும். அப்போது தேவனுடைய பிள்ளை என்று ஒருத்தர் தன்னை அறிக்கை பண்ணணும், சரிங்களா? அவரை தவிர வேறு எவரும் எந்த ஊழியமும் செய்திடக்கூடாது என்றும், முழுமையாய் அர்ப்பணம் பண்ணாதவர்கள் தவிர மற்றபடி யாரும் வாக்களிக்கக்கூடாது என்றும் உள்ள ஒரு உண்மைக்காக நம்ம நிற்கணும். அப்படியே ஸ்ட்ராங்காக நில்லுங்க சபையில் அப்படின்னு சொல்கிறார், சரிங்களா? ஒருவேளை இக்கருத்தானது சபையாருடைய கருத்தாக கொண்டு வரப்பட முடியவில்லை, அப்போ ஒருவேளை இந்த ஒட்டுமொத்த கருத்துமே சபையாருடைய கருத்தாக வர முடியலன்னு வச்சுக்கோங்களேன். எந்த கருத்து? வேற ஒருத்தரை தேர்ந்தெடுக்கணும் அப்படின்னு ஒரு காரியம் சபையாரோட முடிவாக வரலை. இந்த ஒரு செல்வாக்குடைய மனுஷன் என்ன பண்ணாங்கன்னா, நீங்கள் மூப்பரை தான் தேர்ந்தெடுக்கணும் அப்படின்னு ஒரு முடிவுக்குள்ளே வர்றாங்கன்னு வச்சுக்கோங்களேன். இப்போ என்ன பண்ணணும்? அந்த உண்மையுள்ளவர்கள் என்ன பண்ணணும்? உண்மை உள்ளவர்களாய் இருப்பவர்கள் பின் வாங்கிட வேண்டும் மற்றும் வேதாகம ஏற்பாட்டின்படி அவர்கள் ஒரு மகத்தான ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்வார்கள் என்றும் நான் எண்ணுகிறேன் அப்படின்னு சொல்கிறார், சரிங்களா? ஸோ ரொம்ப எளிமையான பாயிண்ட் தான், பட் அந்த வார்த்தைகள் கொஞ்சம் கடினமாக இருக்கிறதுனால நமக்கு அதை யோசிக்க வேண்டிய நிலைமையில் உள்ளே போயிட்டோம், சரிங்களா? இப்போ சம்மரைஸ் பண்ணிடலாம். அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, கேள்வி என்ன? உயர்வான சமுதாயத்தில் ஒரு நல்ல அந்தஸ்துடைய ஒரு மனுஷன் இருக்கிறார், அவர் அர்ப்பணம் பண்ணலை. அவரை நல்ல ஒரு வசதி வாய்ப்புள்ள ஒரு ரிச்சஸ்ட் கப்பல், ஒரு சகோதரன் அவருடைய ஒரு மனைவி அல்லது சகோதரி அவருடைய கணவன், அப்படி தான் எழுதியிருக்காங்க. சகோதரி அவங்களுடைய கணவன். அவங்க என்ன பண்ணிட்டாங்கன்னா, எங்கள் சபையில் அவர் மூப்பராக தேர்ந்தெடுக்கிறதுக்கு உதவியெல்லாம் பண்ணிட்டாங்க. அவர் மூப்பராக வந்துட்டார். அப்படி வரும்பொழுது சரியாக சபை போல் நிறைய அதோடய தாக்கங்களை நாங்கள் பார்க்குறோம். அப்போ 6வது வால்யூமுக்கு இசைவாக பார்த்திங்கன்னா அந்த காரியங்கள் இல்லை, இதை பற்றி உங்களுக்கு கருத்து என்ன அப்படின்னு தான் அவங்க கேட்டாங்க, சரிங்களா? அப்போ என்ன பதில் சொல்லலான்னு சொல்லி பார்க்கும் பொழுது, நான் என்ன சொல்கிறேன் அப்படின்னா, அன்பான நண்பர்களே, 6th வால்யூம் முதல்ல இசைவாக இருக்குது, பைபிளுக்கு வேதாகமத்துக்கு இசைவாக இருக்குது அப்படி நான் எண்ணுறேன். நீங்களும் அதே போல் என்னென்னீங்க அப்படின்னா, அதில் சொல்லப்பட்ட காரியங்களில் நடைமுறைக்கு கொண்டு வாங்க அப்படின்னு சொல்லிட்டார், சரிங்களா? அப்படி சொல்லிவிட்டு ஒரு முழுசாக அர்ப்பணம் பண்ணாதவரை நிச்சயமாகவே ஒரு ஒரு பேச்சாளராக, ஒரு மூப்பராக, ஒரு உதவிக்காரராக ஏற்படுத்தக்கூடவே கூடாது. நான் அதை பண்ணவே மாட்டேன். அதை சபை பண்ணாலும் அது தப்பு அப்படின்னு பார்த்தீங்கன்னா என்ன பண்ணுறாருன்னா அதை சொல்லிட்டார், சரிங்களா? அடுத்த முறை ஒரு தேர்ந்தெடுத்தலின் போது நீங்கள் ரொம்ப ஜாக்கிரதையாக இருக்கணும். அந்த மாதிரி ஒரு நபருக்கு நீங்கள் ஓட்டை போடக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டார். ஃபஸ்ட் பேராகிராஃபில் இந்த மாதிரி பேசிட்டார். செகண்ட் வரும்போது பார்த்தீங்கன்னா, யாரை பற்றி சொல்லாங்கன்னு தெரியல, ஒரு வேளை அந்த நபர் நானாக இருந்தால் கூட நிச்சயமாக என்ன பண்ணக்கூடாதுன்னா அது ஓட்டு போடக்கூடாது, நானும் அப்படி விரும்ப மாட்டேன் அப்படின்லாம் அவர் சொல்லிட்டார், சரிங்களா? அப்போது இந்த மாதிரி ஒரு பிரச்சனை சபைக்குள்ளே வந்திருக்குது. எந்த மாதிரி பிரச்சனை? ஒரு செல்வாக்குடைய மனுஷனை நம்ம தேர்ந்தெடுக்கணும், ஆனால் அர்ப்பணம் பண்ணலை அவர் அப்படின்னு வந்திருக்கும் போது சபையில் கருத்து வேறுபாடு வரட்டும், பிரச்சனை இல்லை. ஆனால் அந்த கருத்து வேறுபாடை அப்படியே விட்டுருன்னு நான் சொல்ல வரல. மாறாக சபைக்கு முன்னாடி கொண்டு போய் எல்லா காரியத்தையும் நீங்கள் வச்சுருங்க, சரிங்களா? அப்படி வச்சுட்டு என்ன பண்ணணும், அந்த இடத்துல அர்ப்பணம் பண்ணினவரை மட்டும்தான் நீங்கள் ஏற்படுத்தணும். அதே மாதிரி முழுசாக அர்ப்பணம் பண்ணவங்க ஓட்டு போடுங்க. அந்த உண்மைக்கு நீங்கள் ஸ்ட்ராங்காக நில்லுங்க அப்படின்னு சொன்னார். ஒருவேளை இந்த உண்மையை சபையில் கொண்டு வர முடியல அப்படின்னா என்ன பண்ணுங்கன்னா, நீங்கள் பின்வாங்கிடுங்க அப்படின்னு சொல்லிட்டார். நீங்கள் பின் வாங்கிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கான ஆசீர்வாதம் ஏற்ற டைமில் கிடைக்குன்னு சொல்லி காமிச்சார். அன்புக்குரிய சகோதரிகளே, இந்த காரியங்களை என்ன பண்ணலான்னா நம்ம இன்னும் அதிகமாக தியானிக்கலாம். ஒரு சிறிய ஜெபம் பண்ணி இந்த காரியங்களை முடிச்சிடலாம், சரிங்களா? சர்வ வல்லமையும் மகா இரக்கமும் கிருபையின் நிறைந்த அன்பின் பரலோக பிதாவே, உமக்கே துதியும் சோஸ்திரமும் கனமும் மகிமையும் சதா காலங்களிலும் உண்டாயிருப்பதாக. தேவரீர், இப்பொழுது நாங்கள் தெரிந்து கொண்ட இந்த காரியத்தின் அடிப்படையில் இன்னும் அதிகமான ஒரு ஞானத்தையும் தெளிவுகளையும் வேதவசனத்தின் மூலமாக பெற்றுக்கொள்ள தேவந்தாமை கிருபை வேண்டுமாய் ஜெபிக்கிறோம். இவை யாவும் எங்கள் மீட்பெரும் இரட்சகரும் குருவுமாகிய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து நாமத்தினாலே கேட்கிறோம் நல்ல பிதாவே, ஆமேன்.